கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாகவும் நம்மை பலப்படுத்தவும் விரும்புகிறார். அப்போ இந்த வார்த்தை சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது அங்கே யூத குலத்துக்கு எதிராய் அங்கே ஆமான் திட்டம் தீட்டி எந்த தேதியில அவங்கள அழிக்கணும்னு நினைச்சானோ அதே தேதியில அங்க என்ன நடந்தது? யூதரானவர்கள் அந்த பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இது இப்படி நடந்துருமோ, இந்த சூழ்நிலை இப்படி போய் கொண்டிருக்கிறது, இது இப்படி முடிஞ்சிருமோ, எனக்கு எதிராக இது முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், காரியம் மாறுதலாய் முடியும் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு அவருடைய வார்த்தை நமக்கு கடந்து வருகிறது என்றால், அந்த எந்தெந்த சூழ்நிலையில என் வாழ்க்கை இப்படி முடிஞ்சு போயிருமோன்னு நீங்க நினைக்கிற இடத்துல உங்களுக்கு அந்த காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி அதை நன்மையாய் முடிய பண்ணுகிறார். அவர் தீமைகளை நன்மைகளாய் மாற்றுகிற தேவன். அதனாலே உங்க வாழ்க்கையில வந்த எல்லா தீமைகளையும் இந்த நாட்கள்ல நன்மையாய் முடிய பண்ணுகிறார். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம், இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் இதுதான்: வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, கனம். அப்போ இந்த காரியங்கள்ல தேவன் உங்க வாழ்க்கையில நிச்சயம் செய்து உங்களை மேன்மைப்படுத்துவார். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். ஆமானால கொலை செய்யப்பட வேண்டிய ஒருத்தனை தேவன் அங்க எப்படி உயர்த்துறாரா? சகல நாடுகள்லயும் அவனுடைய கீர்த்தி பிரசித்தமாகும்படி உயர்த்துகிறாராம். அப்ப இன்றைக்கு உங்களை அழிக்கிற சூழ்நிலையை போல சில சூழ்நிலையை நீங்க பார்க்கலாம். உங்களை கீழே விழத்தழுகிறத போல சூழ்நிலைகளை பார்க்கலாம். ஆனா அது நிஜம் இல்லை, அது உண்மை இல்லை, அது சத்தியம் இல்லை. தேவன் எப்படி மொர்தெகாய்க்கு அவனுடைய கீர்த்தி உலகம் முழுவதும் பரவச் செய்தாரோ, அவன் எவ்வளவு பெரியவனானானோ அதே போலத்தான் ஒரு மேன்மையை நமக்கும் வைத்திருக்கிறார். அங்கே எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அங்கே ஆமானுடைய மனைவி சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். இது ஆமான் கிட்ட அவனுடைய மனைவியே சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. அவன் யூத குலமானால், அப்ப யூத குலம், யூதா அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அது துதிக்கிற சந்ததி அப்படிங்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். லேயாள் அங்கே யூதாவுக்கு பெயர் வைக்கும்போது பெற்றெடுத்து அங்கே அவனுக்கு ஒரு பெயர், அந்த இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி யூதா என்று பெயரிடுகிறார். அப்ப இந்த துதி எப்போ நமக்கு வரும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, நம்ம மனிதர்களை எப்போவாவது பிரைஸ் பண்ணோம், அவங்கள பத்தி அவங்க செய்த நன்மையான காரியங்கள், அவருடைய உண்மையான சுபாவங்கள், அவருடைய நல்ல குணநலன்களை நம்ம அறிந்திருந்தோம்னா அவங்க நம்ம இயற்கையாகவே அவங்கள என்ன செய்வோம்? புகழ்வோம். அப்போ இன்றைக்கு நம்ம தேவனை எப்படி அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம துதியே நம்ம வாயிலிருந்து வரும். அப்போ ஒரு உள்ளார்ந்த அன்புல என் தேவன் எனக்காக இருக்கிறார், அவர் எனக்கு செய்து முடிப்பார், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் யெகோவா ரஃபா, அவர் யெகோவா ஷாலோம், அதனால நான் அவரை துதிப்பேன், அவர் எனக்குள்ளதை பார்த்து கொள்ளுவார்னு சொல்லி எந்த ஒரு மனுஷன் அவரை நம்பி அவரை சார்ந்து அவரை மட்டுமே சார்ந்து துதிக்க ஆரம்பிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில காரியங்கள் மாறுதலாய் முடியும். வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, கனம் உண்டாகும். கீர்த்தி சகல நாடுகளிலும் பரவும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். நமக்கு முன்பாக இது எல்லாம் தாழ்ந்து போவது நிச்சயமாய் இருக்கிறது. அப்போ சங்கீதம் 146:6 முதல் 9 வசனங்கள்ல சில பகுதிகளை நான் வாசிக்கிறேன் ஆங்கிலத்துல. God's high and holy praises fill their mouths, for their shouted praises are their weapons of war.
அப்போ இங்க காட்ஸ் ஹை அண்ட் ஹோலி பிரைசஸ்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை உயர்த்துகிற துதி அது வந்து ஷவுட்டட் பிரைசஸ் என்ன செய்யுதா, அதுதான் மிகப்பெரிய யுத்தத்தின் ஆயுதங்களா இருக்குதா. நம்ம போய் யாருக்கிட்டையும் போய் ஃபைட் பண்ண வேண்டிய தேவையில்ல. நம்ம சூழ்நிலைகளுக்காக நம்ம காரியங்கள் நமக்கு சாதகமாய் முடியணும்னு எங்கேயும் யாருக்கிட்டையும் ஃபைட் பண்ண தேவையில்லை. நம்ம அவரை துதிச்சா போதும். நம்ம அவரை மனமாற அவரை அறிந்து, அவருடைய அன்பை அறிந்து, அவருடைய வல்லமை அறிந்து அவரை துதிக்கும் போது இந்த காரியங்கள் தானாகவே நடக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. Praise filled warriors will enforce the judgment decreed against their enemies. This is the glorious honor he gives to all his godly lovers. அப்போ அந்த துதி நிறைந்த அந்த வாரியர்ஸ், அந்த யுத்த வீரர்கள் என்ன செய்றாங்களா, அவங்களுக்கு எதிராக வந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவங்க என்ன செய்றாங்களாம், மாற்றுறாங்களாம். இதுதான் அவரை மிகவும் நேசிக்கிறவர்களுக்கு தேவன் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹானரா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம எப்படி தேவனை துதிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். ஒன்றுமே செய்ய வேண்டாம், அவரை பாடி துதிச்சுட்டே இருந்தாலே போதும். நம்ம வாழ்க்கையில எல்லா காரியங்களும் அது தானாகவே நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அப்போ அவரை பெரியவராய் பார்க்கும்போது அவருடைய மகிமையோ, அவருடைய துதியையும், அவருடைய வல்லமையும் நம்ம பாடி துதி செய்யும் பொழுது அங்க என்ன நடந்ததா 2 நாளாகமம் 20:22 பார்க்கிறோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அந்த அத்தனை பேரையும் அவங்க என்ன செய்றாங்களா, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்பப்படினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்ப யூதாவுக்கு விரோதமா அந்த துதிக்கிறாங்க. அந்த யூதா அவங்களுக்கு விரோதமாய் யாருமே எழும்ப முடியல. அவர்களே ஒருவரோடொருவர் யுத்தம் பண்ணி மடிந்து போகிறத பார்க்கிறோம். அதனாலதான் சங்கீதம் 8:2 பார்க்கிறோம், பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர். அப்போ அதாவது ஆங்கிலத்துல அந்த குழந்தைய போல இன்னசென்ட் ஹார்ட்ல அவரை துதிக்கிற துதி என்ன செய்யுமா, பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போடுமா. அப்ப இன்றைக்கு நமக்கு பகைஞன் யார், பழிகாரன் யார்? அந்த பிசாசானவன் தான் இரவும் பகலும் பழிகாரனாய் பகைஞனாய் நமக்கு இருக்கிறான். இன்றைக்கு நீங்க அவரை துதித்து, அவரை பெரிதாய் பார்த்து, அவரையே சார்ந்திருந்து, அவரையே நம்பி இருக்கும்போது அங்கே பகைஞன் பழிகாரனுடைய காரியங்கள் எல்லாம் அடக்கி போடப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். அதனாலதான் அப்போஸ்தலர் 16:25-26 பார்க்கிறோம், அங்க சிறையில கட்டப்பட்ட நிலைமையில இருந்த பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடுறாங்க. நடு ராத்திரியில காவலில் இருந்தவங்களாம் கேட்டுட்டே இருக்கிறாங்க. சடுதியில சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அப்போ இந்த பிரைஸ்க்கு இருக்கிற பவரை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா, அதாவது இந்த பிரைஸ்க்கு இருக்கிற பவருங்கிறத விட நம்ம தேவனை குறித்த அறிவு நமக்கு இருக்கும்போது தானாக துதி செய்ய ஆரம்பிப்போம். உங்களுக்காக பூமியை அதிரச் செய்து உங்களை எல்லா விதமான அடிமைத்தனங்களிலிருந்து விடுவிக்கக்கூடிய தேவன் அந்த காரியங்களை நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அப்போ இன்றைக்கு நம்ம அவரை பெரிதாய் பார்த்து அவரை துதி செய்ய தொடங்கும் போது நமக்கு எதிராய் வந்த எல்லா காரியங்களும் அது நமக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். அப்போ இன்றைக்கு எந்த சூழ்நிலை நமக்கு எதிராக இன்னைக்கு இந்த போராட்டத்தினால இவங்களை கீழே தள்ளணும்னு சொல்லி சத்துரு திட்டம் பண்ணியிருக்கிறானோ, அதே நாள்ல இந்த நாள்ல உங்க காரியங்கள் மாறுதலாய் முடிகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எதிராய் இருக்கிற எல்லா காரியங்களும் மாறி அந்த காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. வெளிச்சமும் களிப்பும் கனமும் மகிழ்ச்சியும் நீர் தருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பெரியவர்கள் மாற்றி கீர்த்தி சகல தேசமெங்களும் பரவ கர்த்தர் கிருபை செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.